ஏற்றத்தாழ்வை கையாள வரிகளையும் தாண்டி சிங்கப்பூரிடம் பல்வேறு உத்திகள் இருக்கின்றன என்று பிரதமர் லாரன்ஸ் வோங் தெரிவித்துள்ளார். வீட்டுரிமை திட்டத்தின் வழி நிதி ஆதரவு வழங்குவது, அவ்வப்போது மத்திய சேம நிதியில் கூடுதல் நிரப்புத் தொகை போடுவது போன்றவை அத்தகைய உத்திகளில் அடங்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். அதனால்தான் வருமான நிலையில் ஆக கீழே இருக்கும் 20 விழுக்காட்டினருக்கும் குறிப்பிடத்தக்க சொத்துகள் இருப்பதாக திரு வோங் சுட்டினார். நோயாளிகளுக்கு முழுமையான ஆதரவை வழங்கும் வகையில் சுகாதார பராமரிப்பு துணை வல்லுநர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட உள்ளது. பிடோக்கல் என்று செயின்ட் ஆண்ட்ரூ சமூக மருத்துவமனையை அதிகாரப்பூர்வமாக திறந்து வைத்து பேசிய சுகாதார அமைச்சர் ஆங் யீ காங், சமூக மருத்துவமனைகளின் அடித்தளமாக சுகாதார பராமரிப்பு துணை வல்லுநர்களும் தாதியரும் இயங்குவதை சுட்டினார். மண்டாய் பறவைகளுக்கு தடுப்பூசி. சிங்கப்பூரில் தொற்றுநோய் பரவுவதை தடுக்கும் முயற்சிகளில் ஒன்றாக 2026ஆம் ஆண்டு முதல் மண்டாய் வனவிலங்கு காப்பகத்தின் பூங்காக்களில் உள்ள சில பறவைகளுக்கு பறவை காய்ச்சல் தடுப்பூசி போடப்படும். சிங்கப்பூர் பறவை காய்ச்சல் இல்லாத நாடாக நீடித்தாலும் உலகின் பல பகுதிகளில் இன்னும் அக்கிருமி பரவி வருகிறது. தரை வீட்டில் 79 நாய்கள் வைத்திருந்த 50 வயது ஜூலியா நிக்கோல் மோஸ் எனும் பெண்மணிக்கு 21,500 வெள்ளி அபராதம் விதிக்கப்பட்டது. அனுமதிக்கப்பட்ட எண்ணிக்கையை தாண்டி 26 மடங்கு அதிகமான நாய்களை அவர் வளர்த்து வந்தார். அபராதம் செலுத்த தவறும் பட்சத்தில் 1 மாதம் 4 வாரங்கள் 24 நாள்களை ஜூலியா சிறையில் கழிக்க வேண்டும். பியட்ரிஷா அமெலியா முகமது எனும் 15 வயது சிறுமியை காணவில்லை என்றும், அவரை பற்றிய தகவல் தெரிந்தால் முன்வந்து தெரியப்படுத்துமாறும் காவல்துறை கேட்டுக்கொண்டுள்ளது.